சினர்ஜி அப்படிங்கிற வேர்டு பாசிட்டிவான பவர்ஃபுல் வேர்டு. அதை நம்ம எனர்ஜியோட ரிலேட் பண்ணி பார்க்குற பட்சத்தில் ஈயை மட்டும் எடுத்துட்டு எஸ்ஒய் சேர்த்துட்டோம்னா வரக்கூடிய வேர்டு தான் சினர்ஜி. இப்போ பல இடங்கள்ல அதை நிறைய பேர் பயன்படுத்தாட்டாலும் கூட ஒரு தவறுதலாக இன்னொரு வார்த்தையோடு கெமிஸ்ட்ரி என்கிற வார்த்தையோடு தொடர்பு படுத்தி தவறுதலாகவும் பயன்படுத்துறதுனால அதை கிளாரிஃபை பண்ண வேண்டிய ஒரு வேர்டாக நான் பார்க்குறேன். சினர்ஜிக்கு ஆக்சுவல் மீனிங் என்னன்னு பார்த்தா ஆங்கிலத்தில் த இன்க்ரீஸ் தி எஃபெக்டிவ்னஸ் that results when two or more people or businesses work together. Very simple, straight matter என்னன்னா இருவருக்கும் மேற்பட்டவர்களோ தனித்தனியாக அவர்கள் ஒரு வேலையை செய்தால் அதில் என்ன ரிசல்ட், எவ்வளவு எஃபெக்டிவா, எப்படி ஒரு அவுட்கம் வருமோ அதை விட இந்த கலெக்டிவா இருவரோ இல்லை 3 பேரோ 4 பேரோ 5 பேரோ 100 பேரோ இணைந்து ஒரு குறிக்கோளுக்காக பயணிக்கும் போது அதில் வர ரிசல்ட் வந்து அந்த புரிதலோடு கூடிய அந்த அவுட்கம் வந்து சினர்ஜிங்கிறாங்க. அதுக்கு சினானிம்ஸ்ன்னு பார்த்தா அதான ஒரே அர்த்தம் கொண்ட வார்த்தைகள்னு பார்த்தா பார்ட்னர்ஷிப், கொலாபரேஷன், கோஆபரேஷன், கோஆர்டினேஷன், சினர்ஜிசம், ரெசிப்ரோசிட்டி அப்படின்னு ஒரு பட்டியல் நீண்டுகிட்டே போகும். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த சினர்ஜிங்கிற வார்த்தையை பல நேரங்களில் வந்து கெமிஸ்ட்ரிங்கிற வேர்டோட கம்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி அது இல்லை, அப்படி ரெண்டும் ஒன்றும் இல்லை, ஒன்று மாதிரி இருக்கும். அந்த ஒரு கெமிஸ்ட்ரிங்கிறது பியூர்லி ஒரு இண்டிவிஜுவலோடைய இருவர்களுக்குள்ளே இல்லை இருவர்களுக்குள்ளே உருவாகக்கூடிய ஒரு ஈர்ப்பு, ஒரு அஃபெக்ஷன். அது ஒரு ரொமான்டிக்காகவும் இருக்கலாம். ரொமான்டிக்காக தான் பெரும்பாலும் ரொமான்டிக்னா ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் உருவாகிற உறவு, ஒரு காதலோ அது மாதிரியோ இருக்கிறது தான் இயல்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈர்ப்போட ஒரு வேலையை ஒரு பணியில் இணைந்து இருப்பது தான் கெமிஸ்ட்ரி. ஆனால் அந்த சினர்ஜி வந்து அப்படி பல பேரோட ஒரு வேலை, ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய டீமுக்குள்ள கெமிஸ்ட்ரி ஒழுங்காக ஒர்க் பண்ணுது அப்படின்லாம் பேசணும்னா இங்கே அந்த கெமிஸ்ட்ரியும் சினர்ஜியும் ஒன்றும் இல்லை. அதில் வரக்கூடிய ஒன்றும் கிடையாது, ஒரே இது கிடையாது, அவுட்கம், அந்த ரிசல்ட் தான் சினர்ஜி. ஸோ சினர்ஜி இஸ் மோர் வேல்யூபிள் வேர்ட் தேன் திஸ் ஒன் கெமிஸ்ட்ரி. ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஆனால் சினர்ஜியில் பாசிட்டிவும் இருக்குது, கெமிஸ்ட்ரி இது நெகட்டிவும் இருக்குது. வென் த குரூப்ஸ் ஒர்க், ஒரு குழுவோட இல்லைன்னா ஒரு இருவருக்கும் மேற்பட்ட ஒரு அணி ஒரு குழுவின் வேலையில் வந்து தனித்தனியாக செய்து முடித்தால் என்ன பலன் கிடைக்குமோ, என்ன வெற்றி கிடைக்குமோ, அதை விட ஒரு பெரிய வெற்றி அமைகிற பட்சத்தில் அது பாசிட்டிவ் சினர்ஜி. இப்போ அந்த சினர்ஜியை கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு விதமான திறன்களை, ஆற்றல்களை, ஸ்கில்ஸை ஒருங்கிணைக்கிறப்ப ஏற்கனவே என்ன தனித்தனியாக கூட வந்திருக்குமோ அது எல்லாத்தையும் சீரழிக்கிற மாதிரி டெஸ்ட்ரக்டிவாக போய் முடிஞ்சதுன்னா அது நெகட்டிவ் சினர்ஜி. ஸோ அதை பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுறதுலாம் சினர்ஜியோட வெற்றி இருக்குது. அப்படி இல்லைன்னா சாதாரணமாக ஒரு ஈர்ப்பின் அடிப்படையில் உருவாகக்கூடிய கெமிஸ்ட்ரியின் அடிப்படையிலே முடிச்சுட்டு போயிடலாம். சினர்ஜி இஸ் அ பிக்கர் வேர்ட், மோர் வேல்யூபிள் வேர்ட். சரியாக நம்ம அதை கடைபிடிக்கணும். அது நெகட்டிவாக சினர்ஜி ஆயிடுது. ஆனால் பாசிட்டிவாக வர பட்சத்தில் பெரிய எல்லா மாற்றங்களும், பெரிய பெரிய சாதனைகளுக்கும் பின்னால் அந்த வார்த்தையும் அந்த புரிதலும் இருக்குது. ஸோ நம்ம எதை கூட்டு முயற்சியாக நம்ம கூட்டு குடும்பத்தின் மூலமாக வெற்றி அடைஞ்சதெல்லாம் சினர்ஜியாக சொல்லலாம். இப்போ கூட்டு குடும்பத்தை பேச முடியாது, நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். கூட்டு குடும்பமாக, ஒரு இயக்கமாக, ஒரு கட்சியாக நல்ல விஷயங்களுக்கெல்லாம் நடந்திருந்தா அங்கே சினர்ஜி இருக்குது. இல்லைன்னா அந்த நெகட்டிவ் சினர்ஜிக்கு